ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஹிமாஸ் லேர்னிங். இப்போது நம்ம வேரியபிள்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ அது வேணும்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபைல் யூஸ் பண்ணி கோட் போடுறது பார்த்துருப்போம். அதையும் பார்த்துக்கோங்க. தென் இது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். என்னன்னா அதில் இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்றுமே கிடையாது, வேரியபிள்ஸில் ப்ராப்ளம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வேரியபிள்ஸில் இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூசர்கிட்ட நேமும் ஏஜும் வாங்கி மை நேம் இஸ் யூசர் நேம் அண்டு மை ஏஜ் இஸ் யூசர் கொடுக்குற ஏஜை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு யூசர்கிட்ட இன்புட் வாங்கணும்ல. ஸோ கேஸ்டிங் அண்டு யூசர் இன்புட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம சம்குள்ளே வரலாம். இப்போ யூசர்கிட்ட நேம் வாங்குறதுக்கு நான் நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நேம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இப்போ யூசர்கிட்ட இன்புட் எப்படி வாங்கணும்னா இன்புட் ஆஃப் அப்படின்னு போட்டு வாங்கணும். இப்படி வாங்குறப்ப இன்டர்பிரிட்டரில் தான் கேட்கும். இன்டர்பிரிட்டர்லேருந்து நம்மளுக்கு இங்கே ஸ்டோர் ஆகுறது ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நம்ம நேம்ன்றது ஸ்ட்ரிங் தானே. ஸோ அது அப்படியே இருந்துக்கட்டும். ஏஜ் அப்படின்றது இப்போ நம்ம எதுவும் அடிஷன் சம் பண்ண போகிறது இல்லை. அதனால் அந்த ஏஜ்ன்றதையும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங்காகவே கூட வச்சுக்கலாம். நான் சொல்லியிருக்கேன்ல, டபுள் கோட்ஸ்குள்ளே 20 எழுதுனா அது ஸ்ட்ரிங்காக இருக்கும்னு. ஸோ ஏஜ்ன்றதையும் நம்ம ஸ்ட்ரிங்காகவே வச்சுக்கலாம். இல்லை மாற்றுறீங்க, இன்டீஜராக மாற்றுறதுனால நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே மை நேம் இஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? பட் நம்ம அங்கே பிரிண்ட் நேம்னு மட்டும்தான் போட்டிருக்கோம். நேம்னு போட்டோம்னா நேமில் யூசர் என்ன நேம் கொடுக்குறாங்களோ அது பிரிண்ட் ஆகும். பட் இங்கே மை நேம் இஸ்ன்னு போட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிரிண்ட்டுக்கு நேம்னு எழுதிருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி மை நேம் இஸ் அப்படின்னு டபுள் கோட்ஸில் எழுதணும். ஏன்னா பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம எது எழுதினாலும் அது இன்டர்பிரிட்டரில் போய் அப்படியே ரைட் ஆகும். ஸோ அது ரைட் ஆகிட்டு அடுத்து யூசர் நேம் அப்படின்ற வேரியபிளில் நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆகுதோ, யூசர் கொடுக்குற நேம் அப்படின்ற இன்புட்டில் என்ன ஸ்டோர் ஆகுதோ அது இந்த நேமுக்கு பதிலாக அப்படியே மாறி வந்துடும். அந்த வேரியபிள் எழுதுகிறப்ப நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதக்கூடாது. வேரியபிளை டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதக்கூடாது. அதே மாதிரி மை ஏஜஸ்ன்னு போட்டு அது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். அதனால் டபுள் கோட்ஸில் எழுதணும். அது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி தானே, அதனால் டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதணும். தென் ஏஜ் அப்படின்றது நம்மளுக்கு வேரியபிள். ஸோ அதை டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதக்கூடாது. ஏஜ் அப்படின்ற இடத்துல யூசர் என்ன கொடுக்குறாங்களோ அது இங்கே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம ரன் பண்ணுறதுக்கு ரன் மொடியில் நமக்கு ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள் இப்போ வந்துருச்சு. இப்போ நான் பேர் கொடுக்குறேன் ஃபாஹிமான்னு, ஏஜ் கொடுக்குறேன் 1ன்னு சும்மா கொடுப்போம். இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு. மை நேம் இஸ்ன்னு போட்டு மை ஏஜ் இஸ்ன்னு போட்டு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், கெட் சிட்டி ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி ஃப்ரம் யூசர் அண்ட் பிரிண்டட் லைக் மை சிட்டி இஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ யூசர்ட்டு சிட்டி ஸ்டேட் கண்ட்ரி வாங்கிக்கோங்க. எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் வாங்கணும் நீங்கள். அதை மை சிட்டி இஸ், மை ஸ்டேட்டஸ், மை கண்ட்ரி இஸ் அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த சம் 2 டாஸ்க்கை நீங்கள் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.